இதுதான் உனக்கு கடைசி. என்ன திரும்ப திரும்ப வந்து கேட்க முடி வச்சுக்கிட கூடாது. என் புள்ளைய நாளைக்கு கண்ண காட்டல, சத்தியமா சொல்றேன், என் புள்ளைக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். உங்க கொல்லதுக்கு கூட அஞ்ச மாட்டேன். நான் யாருன்னு தெரியும்ல? தெரியும்டா, நீ யாருன்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச என் பிள்ளைய கண்டுபிடிச்சிட்ட. நான் ஜான மாறக்கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கேன். மாத்தலன்னு முயற்சி பண்ணி உசா விட்டுறாதியோ. முடிஞ்ச ஜான மாறுடா. யோ மோர்வையா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுது சத்தியமா சொல்றேன், உங்க தலை பூமியில கிடக்கும். அத்த புருஷனும் பார்க்க மாட்டேன். என் புள்ளைய நாளைக்கு கண்ணுல காட்டணும். காட்டல, சத்தியமா சொல்றேன், சொன்னதை செய்வா இந்த ஜானு. தெரியும்டா, பைத்தியக்காரனாயிருவானே. இசை எங்க போனான்னு தெரியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எங்க போயிருப்பா? இவனுக்கு என்னன்னா நான் தான் மறைச்சு வச்சிருக்கேன்னு அமைதலா இருக்கானுங்க. அவ காணாம போனது தெரிஞ்சதுன்னா இசை இந்த முடிவெடுப்பான்னு நானும் எதிர்பார்க்கல. பிள்ளை எங்க போனான்னு தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? இவனுக்கு கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது. இங்க பார், நான் உனக்கு கொய்யாமல எச்சரிச்சுட்டு இருக்க முடியாது. என்னடா பண்ணிட்டப்பா? என்னால வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. என் இடத்துல விட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்கு உண்மை தெரியலப்பா. நான் இல்லைன்னா அவர் சத்தியமா வாழ்ந்துக்கிட மாட்டாரு. அவர் வீரன் தான், ஆனா என் விஷயத்துல இல்ல. அவருடைய பலனே நாதான்ப்பா. செத்து போயிடுவாருப்பா, நம்புங்க. நீங்க அவரை செத்து போகாம இருக்கிறதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க. ஆனா நான் இல்லைனாலும் அவர் செத்துவாரு, உங்களுக்கு தெரியாதுப்பா. அவன் வீரன், அப்படிலாம் ஒண்ணு சாக மாட்டான். நீங்க இருந்தா மட்டும்தான் அவனுக்கு சாவு. நீ அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சாவுதான். அவனுக்கு எதிரியா வெளியில தேடிட்டு இருக்கானுங்க. தன்னை யாரு கொல்ல வர, தன் குடும்பத்துக்கு யாரால ஆபத்துன்னு சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கானுங்க. ஆனா நீ உள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. சந்தேகப்படுற எல்லாரையும் போட்டு தள்ளுறானுங்க. ஆனா அது நீதானே அவங்களுக்கு தெரியாது. ஒன்னாலதான் அந்த குடும்பத்துக்கு ஆபத்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லப்பா, நான் வரதுக்கு முன்னாடி அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு வேற யாராவது இருப்பாங்கப்பா. இசை அவங்களுக்கு வேற யாரும் இல்ல. ஜான் எப்ப உன்னை கண்டுபிடிச்சானோ அப்பதான் அவனுக்கு ஆபத்து வந்திருக்கு. நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்? எங்காவது போய் தொலை, இல்ல செத்து போ. அப்பா உங்க வாயாலே எப்ப இந்த வார்த்தை வந்தது? நான் செத்து போகணுமா? நான் செத்து போனா இங்க நிறைய உசிரி என் கூட சேர்ந்து வந்துடும். நான் செத்து போகணுமா? எனக்கு என் மனசுக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் செத்து அவரே செத்துருவாரு. துன்பத்துக்கு பிறந்தவன் இந்த பிள்ளையே, துன்பத்துக்கு பிறந்தவன் இந்த பிள்ளையே, தொப்புள் கொடி அறுத்தவன் கொல்லவில்லை. நான் சாக மாட்டேன். நான் யாரையும் உயிரோட கொல்ல மாட்டேன். நீங்க என்ன கொன்ன மாதிரி நான் வேற யாரையும் கொல்ல மாட்டேன். நான் இங்க இருந்ததானே உங்க எல்லாருக்கும் பாரா. என்ன கொல்ல நினைக்கிறவங்க என்ன மட்டும் கொன்னுட்டு போட்டோம். நான் போறேன், உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போறேன். சாரி இசை, இசைமா, இசை எங்க போனா? இசைமா, இங்க பாரு, அப்பவால உன்னை காப்பாற்ற முடியும். ஆனா இங்க இருந்தா இல்ல. இசைமா, நீ இப்பெல்லாம் சொன்னதான் வருவேன் நினைச்ச. சாரிமா. இசைமா, இசைமா. உள்ள எங்க போனான்னு தெரியல. எந்த விவரமும் இல்ல. என்ன பண்ண போறேன்? இல்லையே, சந்தோஷமா தானே சேர்ந்து வாழலான்னு சொன்னா. அவன் முகத்துல ஒரு தெளிவு இருந்தது. சேர்ந்து வாழறதுக்கு அவளை ஆசைப்பட்டா. அவ முழுசா சம்மதிச்சா. இல்ல, அவளும் அதுதான் எதிர்பார்த்தா. இப்ப என்னன்னா அவ இல்ல, மாமா ஏதோ பெரிய சதி பண்ணிருக்காரு. இல்ல, இப்ப சேர்ந்து வாழலான்னு சொன்னதே இசைதான். ஏன்னா அவளுக்கு தெரியும் என்ன நடக்குது. நான் அவளை முந்தானத்தை பார்த்தேன்னு, நேத்துல இருந்து நான் பார்க்கலையே. இப்பெல்லாம் என்ன பார்க்காம இருக்க மாட்டாள. கேட்டா தூங்குறா, வீட்டுக்கு தூரம், அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது. கருப்பு பிடிக்க வச்சிருவாரோ? இல்ல, அப்படி வீட்டுக்கு தூரம்னாலும் என்கிட்ட இசை அப்படிலாம் நடந்துக்கிற மாட்டா. என்கிட்ட சொல்லியிருப்பா. இல்ல, இது வேற என்னமோ இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி அவளுக்கு இதெல்லாம் வரலையா?
அப்ப கூட என்கிட்ட இருந்து விளையாடுவாள. இதெல்லாம் என்கிட்ட இசை மறைச்சதே இல்ல. அப்பனால அவளுக்கு இந்த நாள் வராத. ஒரே குழப்பமா இருக்குது. இல்ல மாமா ஏதோ பெரிய சதி பண்றாரு. அவளை ஏதோ சொல்லி மிரட்டுறாரு. அவள் அதுக்கு பயப்படுறா. என்ன சொல்லி மிரட்டுறாரு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. இல்ல இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா அவ்வளவுதான். இந்த மருத்துவ எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கா. என் பொண்ணை பார்க்க முடியாதுன்னா முடியாதுதான். இப்ப என்ன பண்ணுவ? இப்ப எதுக்கு கத்துறீங்க? நான் உங்ககிட்ட கோபமே போடலையே. இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம கோபப்படுறீங்க? என் பொண்ணை பார்க்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா எவ்வளவு தைரியமா என்கிட்ட வந்து என் பொண்ணை பார்க்கணும் என்கிட்ட சொல்வ? என் பொண்டாட்டி தொலைச்சவன் தொலைச்சு. ஏய் பொண்டாட்டி கிண்டாட்டின்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் என் பொண்ணு, என் பொண்டாட்டி. ஏ இசை அடி வெளிய வாடி. ஏய் இசை வெளிய வாடி. நானும் 2 நாளா வந்து கத்திட்டு போறேன். வெளிய வர மாட்டேங்க. வெளிய வாடி. ஏய் இந்த கத்துவல வேற எங்க வச்சுக்க. என் பொண்ணு கிட்ட கத்து வச்சுக்கூடாது. அதான் உன்னை பார்க்க விருப்பம் இருந்தா நான் வெளியில வரல. நான் பிடிச்சிருந்தா வெளியில வந்துக்க மாட்டா. மிரட்டி வச்சிருப்பீரு. அதான் வெளியில வராம இருக்கா. ஏய் நான் இருக்கேன்டி. வெளிய வா. இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் வா. அவன் வரமாட்டா. அவளுக்கு உன்னை பிடிக்கல. ஆமா என் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன பிடிக்கலன்னு சொன்னா போதியா? ஏய் தேவையில்லாம என் பொண்ணு அசிங்கப்படுத்தாத சொல்லிட்டேன். ஆமாயா நானும் உன் பொண்ணு பல முறை வாழ்ந்துருக்கோம். இப்ப என்ன? ஏய் அடிச்சுவேன் சொல்லிட்டேன். என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. என் பொண்ணு கிடைக்க மாட்டானு அவன் மேல வீணா பழைய போட்டுக்கிட்டு இருக்க. போயா ஊருக்கு தெரியும். ஃபண்டா கிங்ஸனே தொலைச்சு தொலைச்சுடா. எங்க தொலையும் பாப்பா. நான் யாருன்னு தெரியாதுல்ல. ரவுடி பைய பொறுக்கி பைய. ஆமா இந்த ரவுடியும் பொறுக்கி நான் உங்க பொண்ணுக்கு பிடிச்சது. நான் இப்படி இருக்கதா அவளுக்கு பிடிக்குமா? என்ன கொலக்கார மாத்திரதா இங்க இருந்து கிளம்புடா. அது என் பொண்ணாட்டி சொல்லட்டும் நான் கிளம்புறேன். அவ வரமாட்டா. அடி இசை இப்ப நீனா வெளியில வாரியா இல்ல காலத்துக்கு மூஞ்சில நான் விழிக்க மாட்டேன். வெளில வாடி. இந்த கோபம் தாண்டா எனக்கு வேணும். அவ வரமாட்டா. அவளுக்கு உன்னை பிடிக்கல. இசை வெளியில வந்துரு. கொலக்காரனா மாத்திராதா. நீ கத்தியுமே அவ வரல. உன் மேல உண்மையான காதல் இருந்திருந்தா நீ வந்து நின்னோன்னு வந்திருக்க மாட்டா. அவ உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல அப்பா நீங்க என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்கிடுவேன். யார் கூட என்ன கல்யாணம் பண்ணி வைக்கனாலும் ஏத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டா. கொன்னுருவேன். அவ வாயிலிருந்து ஒரு நாள் அந்த வார்த்தை வராது. வந்துடுடா. கொன்னுருவேன். உண்மையும் கொன்னுருவேன். அவளையும் கொன்னுருவேன். இசை நான் உன்னை கட்டாயப்படுத்தல. நீதான் சேர்ந்து வளர்றதுக்கு சம்மதிச்ச. பிடிக்கல சொல்ல வேண்டியது. எனக்கு முன்னாடி பிடிக்கல சொன்ன. நான் வெளியே இருக்கல. இப்ப முன்னாடி புதுசா என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்காது? இசை நீ வெளியில வந்து கோவக்காரனா மாத்திராத. சத்தியமா சொல்ற. என்ன நீ நினைச்சாலும் திரும்பி பார்க்க முடியாது. வந்துரு இசை. நீ எவ்வளவு கத்துனாலும் அவன் வரமாட்டா. எவ்வளவு பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன். பிள்ளை இப்ப எங்க போயிருப்பா? நான் புள்ளி எங்க போய் தேடுவேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இப்ப உண்மை சொன்னோம் அவ்வளவுதான். எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பா? இசைத்தங்க அப்பா மன்னிச்சிருமா. எங்கம்மா போன? எங்க போன? நான் எப்படி என் பிள்ளைய காப்பாத்துவேன்? என்ன பண்ண? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன இசை இப்பெல்லாம் பார்க்காம இருந்ததே இல்ல. அரை நொடி கூட பார்க்காம இருந்துட மாட்டோம். 3 நாள் ஆயிட்டு இன்னும் நம்ம கண்ணிலே படல. டேய் நான் வீட்டுல செவலரி குச்சி பார்த்துட்டு வந்துட்டேன். இசை எந்த ரூம்ல இருக்கானே தெரிய மாட்டேங்குடா. என்ன மாமா ஏதோ நம்ம ஏமாத்துறாரோ? பிள்ளைய வேற எங்க கொண்டு வச்சுப்பாரோ? அப்படி மட்டும் ஒரு பண்ணான்னு வச்சுக்கேன். அவ உசுர நான் என்னத்துக்கு எடுத்திருப்பேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னன்னு சொல்ற? மாமா ஏதோ மறைக்கிறாரு. என்னன்னு சொல்ற? அங்க பல்மால எங்க கிட்ட எல்லாம் இசைக்குதான் ஆபத்துன்னு சொன்னாரு. அதுவும் கிங்ஸ்னால தான் ஆபத்துன்னு எங்க கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொல்ற? எப்படியாவது இசையை காப்பாத்தணும்னு சொன்னாரு. நான் அதனாலதான் உசுர பண்ணி வச்சுங்க வந்தேன். சில கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டேன். புரியல. அவர் என்னமோ பண்ணுதாரு. இசையை கண்டுபிடிச்சா வேற யாரையோ கண்டுபிடிச்சிடலான்னுதான் அப்படி எங்க கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படின்னா இசை இருக்கிறதுல நாங்க இருப்போம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கப்படுதானே? அதான் இப்ப அப்படித்தானே இருக்கோம். அதை கண்டுபிடிச்சிட்டாரு. பிறகு அவர் கண்டுபிடிக்க நினைச்சது இசையா இல்லாம வேற யாராவது இருந்தா அதுக்காக இப்படி போய் சொல்லிருப்பாரோ? ஒரே குழப்பமா இருக்கு. டே மறுபடியும் இசைக்கு ஒரு கால் போட்டு பாரு. அண்ணே சுவிட்ச் ஆஃப் வந்துட்டுனே. ஆமாண்ணே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருண்ணே. ஏய் பிள்ளை என்ன இருந்துக்கிட மாட்டல. இன்னும் நார்மலா பிள்ளைய பார்க்கல. எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். வீட்டுக்கு கிளம்பிடலாம் வா. போய் வேலையா பிள்ளைய நம்ம வீட்டுக்கே நம்ம தூக்கிட்டு வரோம். சரியாடா? சாணன் ஏதாவது சொன்னோம்னா சாணன் என்ன வீட்டை விட்டு வரட்டிடலாம். எப்படி செய்தானே? ஆனா நீ வேறனே அவள் பிள்ளைய கண்ணாம இருந்தாலும் சாப்பிடவே இல்லை. அந்த அபியானி தான் மெனக்கிட்டு சாப்பாடு தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கோபப்பட்டு அடிக்க வேலை செஞ்சுட்டான். சக்கர என்னடா சொல்ற?
ஆமா, அண்ணனே ஏதோ டென்ஷன் வந்து உங்களுக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொண்டுட்டுனா அதான் பல்லாருன்னு அரைஞ்சிட்டான். நீச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஜாலியா எல்லாம் பண்ணுவானா? அவரே புள்ளைய காணாம பைத்தி முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துக்கு கொண்டுட்டுனா அது அப்படியோட பிளானுடா. எப்படி நேரம் பார்த்து பண்ணிருக்கு பத்தியா? அதெல்லாம் இல்லடா, நீங்க வேற இல்லனே. அந்த அவிய பத்தி உனக்கு தெரியானே. புள்ளைய காணாம நாங்க இருக்கோம். அந்த நேரத்தை எப்படி சாப்பிட சொல்லி இருக்கு பத்தியானே? அவங்களே அழுதுட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன்டா. அது அண்ணன் அடிச்சிருக்காங்களா, அதான் அழுதுருப்பாங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி புள்ளைய காணாம அழுதுதான் இருந்தாங்க. என்ன சொல்ற? பெரிய பொண்டாட்டிக்கும் ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படியே தெரிந்தாலும் கள்ளி ஊமப்பட்டான், வாயில இருந்து எதுவும் வராது. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், அப்படியே அடி வாங்கியிருக்கான். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல, ஏன்னு ஏறத்தோடு நிரூபிச்சுட்டான். நீ வேற பெரிய நிலைக்கு மறுபடியும் ஏதோ ப்ராப்ளம் வருது, மாத்திரை திங்கணும், அதுக்காக தான் சாப்பிட சொன்னாங்க. ஐயோ, நான் அதை மறந்துட்டேனே. அப்ப நீ சாப்பிடலையா? சாப்பிடுதா? அவர் புள்ளைய பார்க்காம நீ சோத்துல கை வைக்க மாட்டாரு. சரி, ரைட், வாடா, புள்ளைய போய் தூக்கிட்டு வந்துடலாம். டேய், நான் புள்ளைய தூக்குறேன். மீறி மகாதேவன் ஏதாவது தடுத்தாருன்னா சும்மா போட்டுரு, பாத்துக்கலாம். போட்டுருவோம், வேற வழி இல்ல. கரெக்ட்ண்ணே, நமக்கு தவ புள்ளதான். புள்ளைய பெத்தோமா நமக்கு தேவையே கிடையாது. நம்ம புள்ள நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி போடுறதா கிங்ஸ் என்ன போட்டிருக்க மாட்டான். அவரே விட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்ட் தான். அதான் யோசிக்க வேண்டியிருக்கு. அவரை போட்டா நம்ம அப்பாவே போட்ட மாதிரி. அதான் எல்லாமே பொறுமையா இருக்கும். மனுஷன் எங்க பார்த்தாலும் சுத்தி நம்ம அடிக்காரடா. நாலா பக்கம் நம்ம அடி வாங்குறோம். இப்ப என்னடா பண்ண? இந்த மகாதேவனை திட்டவும் முடியல, அடிக்கவும் முடியல, கொல்லவும் முடியல. புள்ளைய வேலை தரமாட்டேங்கிறாரு. என்னடா பண்ண? வழக்கம் போல சேவரடி குதிச்சிருவோம்னே, வேற வழியே இல்ல. ஏய், புள்ள வேலைக்கு போனால இன்றைக்கு அங்கதான் வேலை கிடைச்சிட்டேன். அங்கிருந்து வேலை பார்க்கலாம். அப்படின்னா கிங்ஸ் எடுத்து விட்டு வந்துட்டானே. அதுவும் சரிதான். இப்ப எங்கடா போயிருப்பா? வீட்டுக்குள்ளதாமே இருக்கணும், வேற எங்க போக முடியும்? இது நம்ம கோட்டை. நம்ம கோட்டை தாண்டி எங்க போக முடியும்? அந்த நிம்மதியில தாண்டா நான் இன்னும் இருக்கேன். அதுல மட்டும் ஏதாவது கோட்டை விட்டு இருந்தோம், சத்தியமா நம்ம வீட்டு ஆட்கள் கூட பார்க்க மாட்டேன், பொழந்துருவேன். ஏன்னே, செக்யூரிட்டி பாதுகாப்புலாம் பலமா கொடுத்து வச்சிருக்கோம்னே. ஊரெல்லாம் யாரும் தாண்ட முடியாதுண்ணே. அதே அப்படி மட்டும் ஏதாவது இருந்தது, ஒருவேளை போயிருந்தா. சே, ஊரை வீட்டுல தாண்டனே. பிள்ளைக்கு அந்த அளவுக்கு தைரியம் பத்தாது, அதெல்லாம் போய்க்கிட மாட்டேன். போயிருந்தா அண்ணா அப்படிலாம் சொல்லாதுண்ணே. என் புள்ள போயிருக்க மாட்டா, பயம் காட்டாதுண்ணே. நான் அழுதுருவேன். ஒருவேளை போயிருந்தா எப்ப சொல்ல சொல்லாத, போயிருக்க மாட்டா அப்ப சொல்லாதுண்ணே. அது எங்களை விட்டு போயிருவா. நான் வாழ்றதே அவளுக்காக தான். என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை, அவ அப்பா எப்படி கொடுப்பான்? இனி அவரோட வேலையை பாருங்க. நீங்க நினைச்சாலும் இசை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா மகாதேவன் அப்படிப்பட்டவரு. அவர்கிட்ட இந்த பிள்ளை பிரிக்க முடியாது. அப்பப்ப எட்டி பாருங்க. இல்ல உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதையும் பாருங்களேன். இல்ல அவளை பக்கத்துல இத்தனை நாள் இருக்கீல, பிறகு என்ன? அதுக்கான கிங்ஸ் இங்க தான் இருக்கான். பிறகு யாவன் இப்படி இருக்கா? உனக்குன்னு ஒருத்திங்க காத்து இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. மரியாதை போயிருங்க. இசை மாதிரி தானடா மகிமா ஒரு பொண்ணு. அவ ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு வேண்டாண்டா. இசை நல்லதானடா இருக்கா. அப்பா கிட்ட இருக்கா, கிங்சன் இருக்கா, ஜான் இருக்கா, இந்த வெட்டி பையல 2 பேர் இருக்கானுங்க. இதுக்கு மேல என்னடா வேணும்? நீ கல்யாணம் பண்ணிக்கடா. கல்யாணம்னு சொன்னா மட்டும் போயிடுவான். எதுக்கு தேவலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணன் கல்யாணம் பண்ண மாட்டாரா? பிறகு என்ன? வெட்டி பைய கூட இருந்து கெடுத்துட்டா இருக்க நீ. இரு, அதெல்லாம் எங்க அண்ணன் கல்யாணம் பண்ண மாட்டாரு. ஊமை. யாரு ஊமை? இவனுக்கு கூட சேர்ந்த புத்திர பாக்கியத்தை நீ மறந்துட வேண்டியதா. உனக்கு அண்ணன் மாசம் இருந்தா அது சேர்ந்தல மட்டும் இருக்கட்டும். இவனை மேல வைக்காத. கௌரி, புத்திர பாக்கியம் எல்லாம் பாக்கி வாங்க பாத்துக்க. மகிமா, மகிமா, என்னங்க கூப்பிட்டீங்களா? மகிமான்னு கூப்பிட்டுருக்காங்க. என்னங்க சொல்லுங்க, என்னங்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்குன்னா அது ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும். என் பொண்ணு மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னு வச்சுக்க, நீதான் என் உசுரா இருந்தப்ப. ஏன் தெரியுமா? நாம நல்லா இருக்கும் போதே நம்மளை நேசிக்கிறது உறவு இல்ல. நாம யாருன்னு நமக்கே தெரியாத போறக்கப்போ நம்மளை நேசிப்பாங்க பாரு, அதுதான் உண்மையான உறவே. நான் பொம்பளை பொறுக்கி ரவுடி, சொல்லப்போனா கூட காமிச்ச, அப்படி இருக்கும் போதே நீ என்ன மனசார நேசிச்சு. சொல்லப்போனா இன்னைக்கு நான் மனசுல இருக்கிறதுக்கு முத காரணமே நீதான். இன்னைக்கு உன்னை தவிர நான் வேற யாரையும் எடுத்து பார்க்கல. ஒரு பொண்ணு மனசார சுமந்தேன்னா அது என் பொண்ணுதான். என் பொண்ணை தவிர என் மனசுல இப்ப யாருமே இல்ல மகிமா. என்னமோ தெரியல, இசையை என் உசுரா நான் நினைக்க ஆரம்பிச்சேன். அவ இல்லாத ஒரு நொடி கூட என்னால இருக்க முடியல. அவ எனக்கு பிறக்கலதான், ஆனா எனக்கு பிறந்த மாதிரி ஒரு எண்ணம், அப்படி ஒரு உணர்வை கொடுத்துருக்கா. எனக்கு ஒரு பொண்ணு வாரிசு இருந்து அது மேல நான் உசுரா வச்சிருந்தா எப்படி நேசிச்சிருப்பேனோ அதை விட அதிகமாவே நான் நேசிச்சுட்டேன்.
அவதான் என் உலகம், அவதான் என் சந்தோஷம். நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவளுக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவளுக்கு உசுறு கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தா கூட என் பொண்ணுக்காக நான் கொடுத்துட்டு போயிடுவேன். உன்னை விதவை குளத்துல இந்த பூமியில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நீ வாழ வேண்டியவா. இப்பவும் சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை அலங்கோலத்துல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இருந்தும் சாகடிச்சா செத்தும் சாகடிச்சாங்க நிலைமையை நான் உனக்கு கொடுக்க விரும்பல. நான் வாழ்வேங்கிறத விட உசுறு போயிருங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கவன். ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் உன்னை பிடிச்சோம் நான் வேலைக்கு போனேன். அர்ப்பணிச்சேன். என் பொண்ணுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டேன். இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க இருந்தா உன்னையும் என்னையும் கணவன் மனைவியா தான் எல்லாரும் பாக்குறாங்க. நான் செத்தாலும் நீ விதவை குளத்துல தான் இங்க இருப்ப. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அப்படியே தண்டனை உனக்கு கொடுக்க முடியாது. என் பொண்ணு மாதிரி தானே நீயும். போவோம் பொட்டுமா சந்தோஷமா நீ நீண்ட காலம் வாழணும். என் பிள்ளைய நான் வாழ வச்சிருவேன். ஆனா ஒண்ணு, ஒரு பொண்ணை வாழ வச்சுட்டு இன்னொரு பொண்ணு அலங்கோலத்துல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உன்னை விதவை குளத்துல வச்சுட்டு காலத்துக்கும் தனிமையிலையும் ஆசையும் உணர்வுகளோட சாவடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே உணர்வு உணர்ச்சி எல்லாம் கட்டாயம் வரும். நீ எதுக்கு அதெல்லாம் அடக்கி ஆளணும்? நீயும் சராசரியமா வாழணும். என்ன நினைச்சுக்கிட்ட இப்ப நீ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு நான் செத்துட்டதுக்கு அப்புறம் என்ன நீ பண்ணுவ? இல்லங்க, அப்பெல்லாம் இல்ல. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். நான் உனக்கு தண்டனை கொடுத்துட்டு போறதுக்கு விரும்புறேன். நீயும் நானும் இங்க இருந்தா கண்ணன் மனைவி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் செத்தாரு உன்னை வேற குளத்துல மாத்திடுவாங்க. இங்க பாரு, நான் கால விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். கால விழுந்து கேட்கிறேன். நீ எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து நீ என்ன விரும்பினது உண்மைனா நீ அதை பண்ணு. இங்க இருந்து போயிரு மகிமா. உனக்கு உண்மையிலே என் மேல காதல் இருந்தா இங்க இருந்து போயிரு. இங்க இருந்தா என்னைக்குனாலும் உன்னையும் என்ன சேர்த்து வைக்கதான் பார்ப்பாங்க. ஒரு நாள் வாழ்க்கை கொடுத்துட்டு காலத்துக்கு ஒன்னு அளவச்சிட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ப்ளீஸ் மகிமா, எனக்கு இது ஒரு உதவி மட்டும் செஞ்சிரு. எங்கேயாவது போய் வாழ்ந்துரு ப்ளீஸ் மகிமா. இனிமேல் இங்க இருக்காத. இங்க இருந்தா நான் குற்ற உணர்ச்சிலே செத்துருவேன். ப்ளீஸ் மகிமா, உனக்கு எஞ்சி கேட்கிறேன் மகிமா. எல்லாரும் கேட்டா எனக்கு இவனை பிடிக்கல, இவன் ஒரு பொறுக்கி, இவன் முரட, அவன் கூட வாழ பிடிக்கல, எனக்கு தனியா வாழ ஆசையா இருக்கு, மனசுக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு வாழும் போல தோணுது, அதான் போயிட்டேன்னு சொல்லு மகிமா. இதை நான் இந்த வீட்டை சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீயா போயிட்டா ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ப்ளீஸ் மகிமா, நீ இதை செய்வேன்னு நம்புறேன். சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிரு. வீட்டாட்டு பருவா வாழ முடியட்டாலும் உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துல நினைச்சேன். அந்த பாக்கியத்தை கூட அந்த தெய்வம் எனக்கு கொடுக்கலையே. ஐயோ, இனி உங்க முகத்தை பார்க்கவே முடியாதா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் எங்க போவேன்? இன்னொருத்தனை எப்படி என்னால மனசுல நினைக்க முடியும்? நான் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டேன். இப்ப இப்படி இன்னொருத்தருக்கு நான் பொண்டாட்டியா? சீ, என்னால முடியாது. நான் செத்தாலும் உங்க மேல பழி வரும். நான் என்ன பண்ணுவேன்? நான் சாக நினைச்ச எப்பவுமே செத்துருப்பேன். நான் செத்தா நிச்சயமா நீங்க தான் என்ன கொண்டுட்டீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கொன்னுட்டான்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்காம கொன்னுட்டான்னு உங்க மேல பழிய சுமத்துவாங்களே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தெய்வமே எனக்கு ஒரு வழியை காட்டு. நான் தான் வாழல. இந்த மனுஷன் அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம். மகிமா, அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குது? சும்மா அத்தை. அத்தை, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? என்ன திடீர்னு இன்னத்துக்கு கோயிலுக்கு போக மாட்டியா? இல்லத்த, இன்னைக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அதை நிறைவேற்றணும். நான் போயிட்டு வரட்டுமா? வேற ஒண்ணும் இல்லையா? இல்லத்த, வேற ஒண்ணும் இல்ல. நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா அத்தை? அத்தை, நானும் துணைக்கு வரட்டுமா? இல்லத்த, நான் போய்க்கிடுவேன். அத்தை, இல்ல அம்மா, அம்மா, அத்தை, நான் போய்க்கிடுவேன் அத்தை. இங்க பாரு, ஒத்தையில போவாத. இந்த கவிமையை வெட்டியான வீட்டுல இருந்தான், அவனை கொண்டு விட்டுட சொல்றேன். எல்லாம் கவிமே அத்தை, அதெல்லாம் வேண்டாம், நான் போயிடுவேன் அத்தை. இயல கூட அனுப்பலான்னு பார்த்தா அப்புறம் நேரம் மாசம் ஆயிட்டா. அவன் தானே அவ கூட கூட்டிட்டு போவா. நான் வேணா வரேனே. ஐயா அத்தை, இங்க இருக்க கோயிலுக்கு தானே, நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. அப்படி இல்ல, யாருமே இல்லாம ஒத்தையில போனா நல்லாவா இருக்கும்? இரு, நானே வரேன் அத்தை. நான் வேண்டுதல் வச்சிருக்கேன் அத்தை, நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் வரேன் அத்தை. என்ன தங்க புள்ள என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? வீட்டுக்கு வாழ வந்த புள்ளைய மனசார பெத்த புள்ளையா பாக்குற குடும்பம். இந்த குடும்பத்து கூட வாழறதுக்கு எனக்கு அந்த தெய்வம் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலையே. இந்த மாமா பார்வையில ஒரு நாள் கூட கள்ளம் கபடம் இருந்ததே இல்லை. பெத்த புள்ளையா பாப்பாரு, என் கையால தான் சாப்பிடுவாரு. காலையில எந்த சொன்னார் வாயில வர முத வார்த்தை மகிமா. இனி அந்த கொலை நான் எப்போ கேட்பேன்? எல்லாரும் மாமியாரே அம்மா மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெய்வமாவே கிடைச்சது. ஆனா கூட வாழறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. எல்லாத்தையும் கொடுத்த தெய்வம் என்கிட்ட இருந்து இவ்வளவு சீக்கிரம் தட்டி பறிக்க நான் எதிர்பார்க்கல.
தங்க பிள்ளைக்கு என்ன? ஆ, உங்க மாமா கோயில் கொத்தையில போறலாம், அதான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா ஒத்திலே போற? இல்லப்பா, ஒரு சின்ன வேண்டுதல் அதான். அதான் பிள்ளை ஏதோ வேண்டுதுன்னு சொன்னாலே, அவ தனியா போயிட்டு வரட்டும். அதான் நம்ம குடும்பம் தானே இருக்குது. அதுக்கு இல்லங்க, அவ எப்பவுமே நேரத்துக்கு போக மாட்டா, அதான். சரி பாத்துக்கலாம், நீ போயிட்டு வா தங்கம். அப்ப காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமாப்பா? நீ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வந்து உமக்கு சோறு போட்டுத்தான். நான் வர மாட்டேன். இந்த மனுஷனுக்கு என் கையால ஒரு வயசு சோறு கொடுக்க கூட எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாம போச்சது. போயிட்டு வரேன்ப்பா. சரி தங்கம், பார்த்து போயிட்டு வா. சரிங்கப்பா. அப்பா அப்பா, என்னம்மா? இவ இப்பெல்லாம் பண்ண மாட்டாள. ஏ மகிமா, மாமியார் கண்டுபிடிச்சாங்க. நான் இங்கே நின்னுட்டு இருந்தேன், நான் என் வேலை நிறைவேற்ற முடியாது, நான் கிளம்புறேன். அதானே பார்த்தேன். சரி பார்த்து போயிட்டு வா. ஒரு கப் காப்பி தரியா? இப்பதானே அவ உங்ககிட்ட கேட்டா. ஏன் எப்பவும் அவளே தான் வேலை செய்யணுமா? அவ மனசே இரும்பு வச்சிருக்கா. ஒரு காசு போடு, அவ கோயிலுக்கு சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கா. இப்ப போய் அடுப்பு கிட்ட சொல்ற? உங்களுக்கு அவ பட்டு கொடுத்தா தானே பிடிக்கும். பிடிக்கும் தான், அதுக்காக அவ சந்தோஷத்தை கேட்ட எனக்கு கேட்கணும். அது சரி, இருங்க உங்க மூத்த பொண்ணு கேளுங்க. ஏ அபி, அபி. அவன் ஜான் அடிச்சிருப்பான் போலுக்கே. ஜான் அடிச்சானா? எதுக்கு? புள்ளைய காணுமே டென்ஷன்ல விட்டு வந்திருக்கான். சாப்பிடுங்கன்னு கட்டாயப்படுத்திருக்கா. அதான் கோத்துல. ராசா சாப்பிட சொன்னா அடிப்பாரமா? யார் பிள்ளை மேல யார் கை வைக்கிறது? இருங்க அவன. எல்லாம் ஜானே. சுக்கட்டானே, அவனுக்கு பழையபடி நோய் வந்துட்டு. என்ன உளறீங்க? இந்த மகன் எங்க தடி வந்தாரு? புள்ளைய வச்சுக்கிட்டு தர மாட்டேன்னு அடம் பிடிக்காரு. புள்ளைய பக்கமா அவனுக்கு கிறுக்கு பிடிக்குது. அதுக்குதான் மாத்திரை கொடுக்கறதுக்கு அவ கட்டாயப்படுத்திருக்கா. அவன் கோத்து உச்சல இருந்திருப்பான் போலுக்கு. அறிஞ்சிட்டான். அவனுக்கு இருக்குது. ஷப்பா, இந்த மகாதேவனே, நான் யாருன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்குது. தங்கச்சி மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன். பொண்ணையும் கொடுத்துக்கிட்டு இவட்ட தாங்கிட்டு கிடக்க வேண்டியிருக்கு. என் தங்கச்சியும் பாதுகாக்க தெரியல, இப்ப பெத்த பிள்ளையும் பாதுகாக்க தெரியல. என்ன மனுஷனே தெரியல. நான் முந்தா நெத்தி இசைய கடைசியா பார்த்தேன். ஆனா அவ கிளம்பி இருந்தால. எல்லாம் கிங்ஸே, எனக்கு தெரியுமே இன்னைக்கு நீங்க இங்க வருவீங்கன்னு. இங்க இருந்து கிளம்பு. நான் அந்த வீட்டுக்கு போறேமா? நீ என்ன விட்டு நிரந்தரமா போற? என்ன சொல்றீங்க? பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. எங்க பொண்ணை காணல. என்ன சொல்றீங்க? எங்க மாமா எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்காரா, இல்ல உண்மையிலே பொண்ணை காணுமான்னு தெரியல. நாங்க எல்லாருமே பைத்தியம் ஆயிட்டோம். இந்த நேரத்துல உன் பிரச்சனை வெளியில வந்ததுன்னா சத்தியமா நான் செத்த போயிடுவேன். நானே இசைக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். நாங்க பிள்ளைய காணும் தருணத்துல நான் ஏதோ இச்சைக்காக உன் பின்னாடி சுத்துற மாதிரி ஆயிரும். நீ போயிரு. என்ன சொல்றீங்க? எனக்கு யார் இருக்கா? நான் எங்க போவேன்? எங்கேயாவது போ. பேசுறியனா? எனக்கு என்ன பண்ணு தெரியல. பைத்தியம் பிடிக்க உனக்கே தெரியும். நான் மூச்சுக்கு முன்ன நேரம் இசைன்னு ஆம்பளை பை மாதிரி அவளை கூட்டிட்டு அலையில எங்க கூட தான் சுத்துவா. அது மட்டும் இல்ல, அவ எங்க வாரிசு. என் தாத்தா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அவ இல்லைன்னா நாங்க வாழ்றதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அப்படி பாதுகாக்கலன்னா நீங்க மீச வைக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறோமா, இல்லைன்னா நாங்க சூழ்ச்சியால அவளை இழந்திருக்கோமா, எதுவுமே எங்களுக்கு புரியல. எங்க புள்ளைய நாங்க கண்டுபிடிக்கிறோம். இந்த நேரத்துல ஒண்ணு இங்க யாராவது பார்த்தா நான் இல்ல என்ன அசிங்கமா பாத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, உன் மேல எல்லாருக்கும் கோவம் வந்துடும். உன்னை என் வீட்டுக்கு மருமகளா தான் கூட்டிட்டு போன ஆசைப்பட்டனே தவிர உன்னை அசிங்கப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு நான் விரும்பல. இங்க இருந்து போயிரு. சித்த இருந்தா சேரலாம், இல்ல நான் மறந்துட்டேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க. உங்க நாட்டுல அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே, சகஜம் தானே. எப்ப உங்களை என் மனசு சுமந்துடும், அப்பவுமே நான் இந்த நாட்டு மருமகதான். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற நினைப்புள்ள வந்துட்டேன். இனி செத்தாலும் உங்க நினைப்புல சாவலை தவிர இன்னொருத்தனை இங்க இருந்து போ சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. மனசளவுல இல்ல, நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோம். ஐயோ, நான் இருக்கதானே சொன்னேன். என் கூட இருக்காதேன்னு. ஏன் பதறதீங்க? அப்படி ஒரு நீங்க பெரிய தப்பு பண்ணலையே. காதலிக்கிற பொண்ணும் பையனும் பண்றதானே. எப்போ ஒண்ணு மனைவி ஆயிட்டேடி. என்னால இப்போ உன்னை வீட்டுல போய் என்னால எதுவும் சொல்ல முடியாது. வேண்டாம் நீ எவ்வளவோ சொன்ன. எனக்கு இந்த பொண்ணு ராசியே கிடையாதுன்னு சொன்னேன். ஏன்னு நான் சொல்லும் போதே போயிருக்க வேண்டியதானே. புரிஞ்சுதானே சொன்னேன். இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதானே உங்ககிட்ட நான் சொன்னேன். எனக்கு வேண்டான்னு. நீங்க ஒண்ணு கட்டாயப்படுத்தலையே. நானே தானே விருப்பப்பட்டு உங்க கூட இருந்தேன். இதுல உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே வேண்டாமே. நீங்களா என்ன கட்டாயப்படுத்தி ஒரு காதலிக்கிட்ட இருக்க மாதிரி இருந்திருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் இதுல உங்களுக்கு எந்த தப்புமே இல்ல. உங்ககிட்ட எந்த ஆம்பளை இருந்தாலும் அப்படி பண்ணிருப்பா. மத்த ஆம்பளை நாங்களும் ஒண்ணு கிடையாது. எப்போ ஒருத்தர் மனசார நினைக்கிறோமோ கடைசி வரைக்கும் அவன் மட்டும்தான். என் ரத்தத்துல எவனுக்கும் இன்னொருத்தி எடுத்து பார்க்கணும்னு நினைப்பு வராது. சும்மா விளையாடுவோமே தவிர மனசார எவ்வளையும் எடுத்து பார்க்க மாட்டேன். அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப என்ன,
நான் இங்கேருந்து போகணும் அவ்வளவுதானே. கஷ்டப்படுத்தாத. நான் படிச்சவா, தைரியமானவா, எங்கனாலும் பொழைச்சுக்குவேன். உங்களை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன். நீங்க சந்தோஷமா இங்கேருந்து போலாம். சந்தோஷமா? இல்ல, எந்த குற்றம் உணர்ச்சி வேண்டாம்னு சொல்ல வந்தேன். ஒரே ஒரு அடி கட்டிக்கிட்டா. வேண்டாண்டி, கொன்னுறாதடி. எனக்கு ஆசை அதிகம். இந்த முகத்துக்கு மேல எனக்கு அவ்வளோ காதலே. கம்பீரமான உடல் வாக்கே, நல்ல குணம், சிரிச்ச முகம், சிரிச்ச கணத்துல குழி. நான் கொடுத்து வச்சவா நினைச்சேன். ஒரே வாட்டி இத்தனைக்கும் சொந்தக்காரரை கொஞ்சம் கட்டி அணைச்சுக்கிட்டமா. இப்பவும் உங்க மேல எதுவுமே இல்ல. என் ஆசைக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இனி என் வாழ்க்கையில இன்னொரு ஆணோட சுவாசத்தை நான் சுவாசிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் கிளம்பு. அதிர்ஷ்டம் கொஞ்ச நாள் கூட இருந்திருக்கு. ஒரு பொண்ணு தனக்கு வரப்போறவ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாளோ அப்படியெல்லாம் இருந்தாரு. கோடிக்கணக்கா செல்வம், புகழ், அதிகாரம் எல்லாம் இருந்தோம் நினைச்ச 1000 பொண்ணு அடைய முடியும். எந்த பொண்ணு எடுத்து பார்க்காதவர் எனக்கு கிடைச்சது. இப்போ கை விட்டு போயிடுச்சு. ஆனா வாழ்க்கையில உங்களை தவிர யாரையும் நான் எடுத்து பார்க்க மாட்டேன். தமிழ்நாட்டு பொண்ணா கம்பீரமா உங்களை மனச சுமந்துக்கிட்டே, உங்களை புருஷனா நினைச்சுக்கிட்டே, நீங்க கெட்டாத தாலியை நானே கெட்டிக்கிட்டே உங்க பொண்டாட்டியா வாழ்வேனே தவிர எவடி இனி நினைக்க மாட்டேன். வெளியில போறேன் தைரியமான பொண்ணா. செம்பளிங்க விட்டு மருமகளா வெளியில போறேன். கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கேன். இந்த குடும்பத்துக்குள்ள வீரமும் எனக்குள்ள இருக்கு. செம்பளிங்க மருமகளாத்தான் நான் வெளியில போவேன். மகிமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு தெரியல. நான் உன்னை பிடிச்சதா பொண்ணு பார்க்க வந்தேன்னு நினைச்சேன். அப்படி இல்ல, உனக்குள்ள நான் வாழ்ந்திருக்கேன். உன்னை மறந்துட்டு அப்படியே என் வாழ்க்கை பார்த்துட்டு போயிடலாம் நினைச்சேன். நாளுக்கு நாள் உன் நினைவு என்ன கொள்ளுது, பைத்தியமாக்குது. நீ எனக்கு மளிகை வந்தா நல்லா இருக்குங்கிறத விட நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிற எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். பிடிச்சிருக்கேன், ஆனா சொல்ல தெரியல. நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது. உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா? ப்ளீஸ் மகிமா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார். உங்க வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த பொண்ணுகிட்ட இப்பதான் பேசுவீங்களா? நாங்க பார்க்க வந்தது உங்க அக்கால தான், உங்களை இல்ல. மன்னிக்கணும் சார், தெரியாம உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இல்ல மகிமா, நான் உனக்கு தப்பான பொண்ணுன்னு சொல்ல வரல. உன் குணம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரேன். என்ன அறியாமலே இடத்துல என் மனசை கொடுத்துட்டேன். சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார். இல்ல மகிமா, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. என் மனசுல இருக்கதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் ஓ விருப்பம். நான் எந்த பொண்ணையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். எனக்கு ஒரு அக்கா இருக்கா. உன்னை நல்லா பாத்துக்குவேன். உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கவே சொல்ல மாட்டேன். என் அன்பு மனைவியா, என் இதயத்துக்கு ஏத்தவளா உன்னை நிச்சயமா பாத்துக்குவேன். உன்னை தவிர வேற எவ்வளவு எடுத்து பார்க்க மாட்டேன். இந்த வாக்குறுதிகளை என்னால கொடுக்க முடியும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஒன்னும் கட்டாயம் இல்லை. காதலிச்ச எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துட்டா காதல் ஒண்ணு இல்லவே இல்லையே. சேராத காதலுக்கு தான் ஆயுள் அதிகம். காலத்துக்கு ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருந்துருவேன். என்ன சேர்ந்து வாழ்ந்தா உன் இன்பத்திலையும் துன்பத்திலையும் நான் உன் கூட இருப்பேன். சேர்ந்து வாழலைன்னா உன்னை நினைச்சிட்டு வாழ்ந்துட போறேன். உன் கூட சேர்ந்து வாழ்ந்தா உன் கையை பிடிச்சி நடக்கலாம், உன்னை நல்லா பார்த்துக்கலாம், உன் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துலயும் எனக்கு உரிமை இருக்கும். நீ சொந்தமாகலன்னா யாரோ ஒரு மாதிரி தூரத்துல உன்னை பார்க்க வேண்டியது இருக்கும். உரிமை இல்லாம நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது உரிமைய. எனக்கு அந்த உரிமையை கொடுப்பையா? உன்னை கண் கலங்காம என்னால பார்த்துக்க முடியும் மகிமா. சத்தியமா சொல்றேன், எல்லா பெண்களையும் கடந்து போற மாதிரி ஒன்னையும் கடந்து போயிடலாம்னு நினைச்சேன். அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வெக்கத்தை விட்டு மனசு விட்டு உன்கிட்ட சொல்றேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது மகிமா. மறுபடியும் வெக்கத்தை விட்டு கேட்கிறேன், கட்டாயம் இல்ல. பிளீஸ் நாள் எடுத்துக்கோ. உனக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கணுமோ அவ்வளவு நாள் எடுத்துக்க முடியுமோ. அதை பிடிக்கல மட்டும் சொல்லிடாத மகிமா. நான் இந்த வாரம் ஃபாரின் போகணும். உன்னை விரும்பிட்டா நான் ஃபாரின் போக மாட்டேன். நீ உன் காதல் சொல்லிட்டா நான் ஃபாரின் போக மாட்டேன். இங்கே இருந்து உனக்கு துணையா இருப்பேன். உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன். இங்கே ஏதாவது வேலை பார்த்து உன்னை நல்லா பார்த்துக்குவேன். ப்ளீஸ் மகிமா, விருப்பம் இல்லைன்னா சொல்லி ஒரு வாரம் இங்க இருப்பேன்.
ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் யாருக்கும் பாரம் இல்லாம போயிடுவேன். நான் கோயிலுக்கு போறேன். மரியாதை இங்க இருந்து போயிருங்க. மகிமா ப்ளீஸ் மகிமா. மரியாதை இங்க இருந்து போயிருங்க சொன்னேன். மகிமா ப்ளீஸ் மகிமா. மனசுல ஒருத்தவங்க சுமந்துட்டு அவங்க கிடைக்கலன்னு சொன்னா வாழ்றதை விட சாவறது எவ்வளவோ மேலு. ஆனா நான் செத்து உன்னை சாகடிக்க விரும்பல. ஏன்னா இந்த ஊர் உலகம் உன்னால நான் செத்துட்டேன்னு சொல்லும். நான் நினைச்ச மாதிரி இந்த பையன் நினைக்கிறான். என்ன சொன்ன? நான் சாக விரும்பல. நான் செத்து உனக்கு தண்ணி கொடுக்க விரும்பல. ஆனா நீ இல்லைங்க நான் செத்துருவேன். நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். தினம் சாகிறத விட ஒரே செத்துட்டு போறது நல்லது. ஆனா என்னால சாக முடியாது மகிமா. என்ன சாகடிக்கிற? நீ யாரு? நான் உன்கிட்ட என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? உன்னை மயக்கிற மாதிரி பேசுறேனா? இல்லனா உன்னை கவர்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டேனா? இல்ல இச்சையா நடந்துக்கிட்டேனா? ஏன் இப்படி என்ன பேசுற? உன் அடக்கமான குணம், உன் மென்மையான குணம், உன் அன்பான பார்வை, ஒரு ஆண் பக்கத்துல நின்னாலும் சீன்னு சொல்லி விரட்டி அடிக்காம அன்பால கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு போன பாரு, அந்த பண்பு எல்லாம் எனக்கு பிடிச்சது. என்ன கஷ்டப்படுத்தாம இங்க இருந்து போயிருங்க. ப்ளீஸ் மகிமா, ப்ளீஸ் மகிமா. நீ என்ன செத்துருவேன் மகிமா. சாகல உயிரோட செத்து போய் வாழுவேன். ப்ளீஸ் மகிமா. இப்ப நீங்க தான் என்ன சாகடிச்சிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து போங்க. ப்ளீஸ் மகிமா, ப்ளீஸ் மகிமா. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க கூட வாழ்ந்தா நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். எனக்கு எல்லாம் தெரியும். எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். தெரியுமா? இங்க பாரு, எல்லாம் தெரியும். நீங்க வாழ முடியாது, வாழவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் மறந்துரு ப்ளீஸ் மகிமா. உன்னை மனசார நேசிக்கிற மகிமா. இறைவனின் படைப்புல இயற்கை ரொம்ப அழகானது. அந்த இயற்கை அழகுல மிக ஆபத்தும் நிறைஞ்சிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் சில துன்பங்கள் இருக்கதான் செய்யும். சாதாரண துன்பத்தை கூட தாங்கிக்கலாம், ஆனால் அதிர்ஷ்டம் தர துன்பத்தை யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதிர்ஷ்டத்தையும் பெற்று வேதனையோடு பிறந்த பொண்ணுதான் இந்த இசை. வீரம், வேகம், துணிச்சல், ஞானம், அறிவு, அழகு எல்லாத்திலும் நிறைந்த ஒரு பெண்மணிக்கு மகளா பிறந்தோம். மரணத்திலும் காப்பாற்றப்பட்டு ஒரு அழகான குடும்பத்தால வளர்க்கப்பட்டு மீண்டும் அந்த அதிர்ஷ்டத்தினாலே இழந்த குடும்பத்திலே மீண்டும் சேர்க்கப்பட்டு அன்பினால் திக்குமுக்காட வைத்தாலும் அந்த அதிர்ஷ்டம் கொடுத்த சில துன்பங்களினால் மீண்டும் தனிமரமானால் இசை. அப்படி என்னத்தான் இந்த அதிர்ஷ்டத்தினால் இவளுக்கு துன்பம்? அதிர்ஷ்டம்னாலே அதிர்ஷ்டம் தானே, இதில் எப்படி துன்பம்? துன்பம் இருக்கிறது. இந்த ஈஸியாக ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய வார்த்தை அவளுக்கு என்ன அதிர்ஷ்டக்காரி. அந்த அதிர்ஷ்டக்காரி வாழ்க்கையில் உள்ளே நுழைந்து பார்த்தால் தெரியும், அந்த அதிர்ஷ்டத்தினால் அவள் இழந்திருக்கிறது ஏராளமாக இருக்கும். யாருமே இல்லை என்று வாழ்வது கூட கடினம் கிடையாது. எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்வதுதான் வேதனை. இனி இந்த பெண்ணின் வாழ்க்கையில் நடக்க போரும் காரியங்கள் என்ன? எதற்காக இந்த அதிர்ஷ்டம் இவளை இவ்வளவு வேதனைப்படுத்துகிறது? அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் காரணம் என்ன? கற்பனை கதைக்கு உடனே விடை கிடைத்துவிடும். இது சரித்திரம், பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவளின் உண்மை காதலுக்கு சக்தி இருக்கிறதா? அந்த காதல் இவளை ஒன்று சேர்க்குமா? இவளின் தாயா செய்த காரியம் தான் என்ன? விதியேன் இவளை இப்படி துரத்துகிறது? இனி இவை எல்லாவற்றுக்குமான விடை அடுத்தடுத்து உங்களை நோக்கி வரும். உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று, கொஞ்சம் நிதானம், பொறுமை. உண்மையாக சொல்கிறேன், இது கற்பனை கதையும் அல்ல, நீங்கள் நினைப்பது போல் சாதாரண கதையும் அல்ல. ஒவ்வொருத்தரின் வாழ்க்கை பாடம். இனி இவள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மாறி மாறி வீசும். அந்த அதிர்ஷ்டம் சில நேரம் இவளுக்கு இன்பமாகவும் சில நேரம் துன்பமாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் கருத்தை எனக்கு தாராளமாக தெரியப்படுத்தலாம். உண்மை காதலுக்கு சக்தி இருக்கிறதா இல்லையா? இசை, சாரி இசை, இசை. என் தமிழ் குறைச்சு குறைச்சு அறியானு. பரவாயில்ல, நீங்க பேசுறது எனக்கு புரியுது. ஏன் மேல சர்மிலானு சர்மிலானு விழிச்சது மதி. நான் விழிக்கிறது புரியானு. நல்லா புரியுது, நான் சீக்கிரம் கத்துக்கிறதா.
எனக்கு தமிழ் என்ன மெல்ல இஷ்டம் சரி ஹாஸ்டல்ல பார்த்துட்டே எப்படி ஹாஸ்டல் கிடைக்கல அதுக்கு பதிலே ஒரு வீடு கிடைச்சிருக்கு குடிசை வீடு நல்லா இருக்குது எனக்கு போதும் அங்க ஒரு சேச்சி இருக்காங்க அவங்க நல்லா பாத்துக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க சேச்சி ஆனோ எவ்வளவு சேச்சி தெரியாது ஆனா அவங்க என்ன நல்லா பாத்துக்கிறதாங்க நான் அங்கதான் இருக்கேன் ஓகே சரி வா கிளாஸ்க்கு போலாம்